ஹலோ கிட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு நல்ல கதை சொல்ல போகிறேன். என்ன கதை தெரியுமா? த குட் சமாரிட்டன். நல்ல சமாரியனோட கதை சொல்ல போகிறேன். குட்டீஸ், இந்த ஸ்டோரியை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த ஸ்டோரியில் யார் நல்லவர்னு நீங்கள் டிசைட் பண்ணணும். ஓகேவா? நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஒரு நாள் ஒரு பணக்காரர் நல்லா விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு அந்த வழியா வந்துட்டு இருந்திருக்காரு. அப்போ வந்துட்டு இருக்கும் போது அந்த வழியா அந்த திருடர்கள், கொள்ளையர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? இவர்கிட்ட இருக்க எல்லா விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு இவரை அடிச்சு போட்டுட்டு போயிட்டாங்க. இவர் பாவம் எல்லா பொருளையும் இழந்துட்டு உடம்புல ஃபுல்லாக காயத்தோட, அடியோட, வலியோட அங்கே கீழே கிடக்காரு. பிள்ளைங்களா, அவருக்கு உடம்புல எவ்வளோ வலி இருந்திருக்கும், எவ்வளோ தண்ணி தாகம் அடிச்சிருக்கும். அவர் கண்டிப்பாக மனசில் நினச்சிருப்பாரு, நம்மளை யாராவது வந்து காப்பாற்ற மாட்டாங்களான்னு நினச்சிருப்பார்ல. இப்போ என்ன தெரியுமா ஆகுது? அந்த வழியாக ஒருத்தர் வராரு. அவர் பார்த்து நினைக்கிறாரு, அச்சோ பாவம் அடிபட்டு கிடக்கிறாரே அப்படின்னு நினச்சிட்டு பரிதாபம் பட்டு, நம்மளுக்கு எதுக்கு இந்த வம்பு அப்படி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கண்டுக்கிறாம போயிடுறாரு. அப்புறம் என்ன தெரியுமா? அந்த வழியா 2வது பர்சன் ஒருத்தர் வராரு. அவரும் வரும்போது இந்த காயப்பட்டவரை பார்க்குறாரு. இந்த அடிபட்டு கீழே கிடக்காருல, அவரை பார்க்குறாரு. ஆனால் அந்த செகண்ட் பர்சனும் என்ன தெரியுமா நினைக்கிறாரு? ஆஹா பாவம் இவரு அப்படின்னு இறக்கப்படுறாரு. ஆனால் காப்பாற்றணும், இவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அவருக்கு தோணலை. அவரும் கண்டுக்கிறாம போயிடுறாரு. பிள்ளைங்களா, அப்புறம் என்ன தெரியுமாச்சு? அடுத்து 3வது ஒரு நபர் வரார் அந்த வழியா. அவர் ஒரு சமாரியன். அவர் பார்த்தாரு, இந்த அடிபட்டு கீழே கிடக்கிற மனிதரை பார்த்தோன்னே அவர் மனதுருகி இறக்கப்பட்டு அவர்கிட்ட போய் அவரை தூக்கி அவரோட காயங்கள் எல்லாம், அவரோட மேலே நிறைய ஊன்ஸ் எல்லாம் இருந்துச்சுல, அடிச்சிருந்தாங்கல்ல, அந்த ரத்தத்தெல்லாம் தொடச்சி, அந்த காயத்தெல்லாம் தொடச்சி அவருக்கு தண்ணி கொடுத்து அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவரோட காயங்களுக்கெல்லாம் மருந்து போட்டு நல்லா கேர் கொடுத்துருக்குறாரு. இல்லைங்களா? பார்த்தீங்களா? இவர் ஒரு நல்ல சமாரியனில், குட் சமாரிட்டனில் எவ்வளோ ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி இருந்திருக்கு இவருக்கு. மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சி இவர் வந்திருக்கார்ல. ஒருவேளை இவரும் கண்டுக்கிறாமல் போயிருந்தாருன்னா அந்த அடிப்பட்டவரோட நிலைமை என்ன இருக்கும் பார்த்தீங்களா? அப்போ ஃபஸ்ட்டு வந்தவரும் பார்த்துட்டு கண்டுக்கிறாமல் போயிட்டாரு. செகண்ட் பர்சனும் கண்டுக்கிறாமல் போயிட்டாங்க. ஆனால் இந்த 3rd சமாரிட்டன் வந்தார்ல, அவர் இறக்கப்பட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இந்த ஸ்டோரியிலேருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? மற்றவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். மற்றவங்க கஷ்டத்தில் இருக்கும் போது நம்ம அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும், ஒரு ஆறுதலாக இருக்கணும். பிறர் கஷ்டப்படும் போது அதை பார்த்து நம்ம கண்டுக்கிறாமல் போகக்கூடாது. மற்றவங்க கஷ்டத்தை பார்த்து நம்ம அவங்கள கிண்டல் பண்ணி, அவங்கள கேலி பண்ணி நம்ம அந்த மாதிரி அவங்க இருதயத்தை கஷ்டப்படுத்தக்கூடாது. இல்லை கிட்ஸ்? ஓகே. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது சின்னதாக அடிபட்டுச்சுன்னா நீங்கள் ஓடி போய் ஹெல்ப் பண்ணுவீங்கள்ல? ஓகே. அவங்க ஸ்கூலில் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சில விஷயங்கள் புரியலன்னா நீங்கள் அவங்களுக்கு சொல்லித்தரணும். எல்லா விஷயத்துலையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, உங்கள் பேரண்ட்ஸ்க்கு, எல்டர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும். ஓகே பிள்ளைங்களா, இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த ஸ்டோரியில் சந்திக்கலாம். பாய், டேக் கேர்.